ஆக்சுவலி இப்போ வந்து ஹைஃபனுக்கு வந்து நிறைய இன்ஃப்ளூயர்ஸ் வந்து ரிவ்யூஸ் போட்டுட்ருக்காங்க. நல்லா சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, பிரைட் ஆகுது, க்ளோ ஆகுது, க்ரீஸியா இருக்கு, சீரம் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு சீரியஸாவே ஒரு டவுட் இருக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர் கிட்ட. இவங்க எப்படி இத ரிவ்யூ பண்றாங்கன்ட்டு. ரிவ்யூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பேக் அந்த பாட்டில் வந்து அப்படியே தான் இருக்கு. ஒரு 2 ட்ராப் தான் குறைஞ்சிருக்கு. நான் 1 வீக்கா யூஸ் பண்ணேன், 2 வீக்கா யூஸ் பண்ணேன், 3 வீக்கா யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஓகே ஃபைன். யூஸ் பண்ணா அந்த பாட்டில் கொஞ்சம் கூடவா குறையாம இருக்கும். அப்படியே அந்த எப்போ பேக் பிரிச்சு ஒரு 3 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அவ்வளோதான் காட்டுறாங்க. பட் பாருங்களேன். நான் யூஸ் இது வாங்க. நான் வந்து இது வந்து 2 டேஸா தான் வாங்கியிருக்கேன். 2 டேஸா வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டில் அப்படியே தான் இருக்கு. 2 டேஸ்க்கே இவ்வளோ தான் இது வந்துருக்கு. அவங்க 2 வீக்ஸா யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஓஹோ! வாங்க. அப்ப எவ்வளோ குறைஞ்சிருக்கணும்? எனக்கு இந்த டவுட் சீரியஸாவே இருக்கு. நான் ஒரு டவுட்ல தான் போடுறேன். அந்த ப்ராடக்ட்ட பத்தி பெஸ்ட்டா, வொர்ஸ்ட்டா அதெல்லாம் நான் கேட்கல. எப்படி ரிவ்யூஸ் பண்ணும்போது அதில இருக்க குவாலிட்டி குறையாம, கம்மியாகாம ரிவ்யூஸ் பண்றீங்க? நான் 2 டேஸ் யூஸ் பண்ணியே எனக்கு குறைஞ்சிருக்கு. ம். நான் வந்து இந்த பிராண்டுக்கு இல்ல, ஜென்ரலா இருக்க எல்லா பிராண்டுக்குமே பார்க்குறேன். சீரம்ஸ் ரிவ்யூஸ் பண்ணும்போது, குறையாம எப்படிப்பா ரிவ்யூஸ் பண்ணுவீங்க? இல்ல 2, 3 பாட்டில் ரீஸ்டாக் பண்றீங்களா? எனக்கு இந்த டவுட் இருக்கு. அத கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க.